இப்போ எதுக்கு தலைவர் திடீரென்று இதை அறிவிக்க வேண்டும்? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு யாராவது யோசித்தீங்களா? மேதகு இப்பொழுது இருக்கிறாரா இல்லையா அதை விட்டுருவோம். ஓகே, நம்ம இப்ப நடத்தி நம்ம ஈழத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க மனம் நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அறிவிக்கிறார் என்றால் தலைவர் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லாடலுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் தலைவரை முழுமையாக படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அவருடைய வார்த்தைகள் எதுவுமே வீண் போனதில்லை, அவருடைய சொல்லாடல்கள் எதுவுமே வீணாக பேசியதில்லை. அவர் சொல்லு வானத்தை போல விரியும். எழுச்சி தமிழுடைய சொல்லு, அவருடைய சொல் நிலத்தை போல் தாங்கும், அவருடைய சொல் நெருப்பை போல எரிக்கும், காற்றை போல வீசும். ஏறக்குறைய எழுச்சி தமிழரே ஒரு மாபெரும் ஐம்பெரும் பூதங்களை போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, ஏழைகளுக்காக மட்டுமல்ல, பெண்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் கடநிலையில் கிடக்கின்றானோ, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று கருத்தோடு களமாடக்கூடிய ஒரே நிகழ்கால தலைவர் எழுச்சி தமிழர். இதை நீங்க தைரியமா போய் சொல்லுங்க.